ஆல் ரைட் நண்பா. ஸோ த ரூமர்ஸ் ஆர் கரெக்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஏஜிலி ஃபைனலி டபிள்யூவில் பார்த்தோன்னா பல வருஷம் கழித்து இந்த கம்பெனியில் வந்து அகெயின் ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் பண்ணதே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. அண்ட் அதேமாரி இப்போ ஏஜிலியே வந்து இந்த கம்பெனியில் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ஏஜிலியோட பேக் ஸ்டோரி தெரியும்னு எனக்கு தெரில. ஸோ ஏன் ஏஜிலியோட ரிட்டர்ன் வந்து இவ்வளோ பெரிய ரிட்டர்னாக பார்க்கப்படுது உமன் டிவிஷனில் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சிம்பிளாக நான் ஸ்டோரி சொல்லிடுறேன். ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஐ மீன் ஏஜிலி வந்து ரொம்ப வந்து பீக்கில் இருந்தாங்க உமன் டிவிஷனில். எந்த நேரத்தில் அஃப்கோர்ஸ் பங்கு வந்து பைப்பம்லாம் பண்ணியிருந்தார்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அண்ட் அவங்களோட என்கேஜ்மெண்ட் நந்துன்னு இருக்கும். அண்ட் அன்றைக்கே தான் வந்து டபிள்யூ பார்த்தோன்னா 2 பேரை வந்து கம்பெனிலேருந்து தூக்கிடுறாங்க. ஸோ பிரச்சனை வந்து பங்குக்கும் அண்ட் வின்ஸுக்கும் தான் நம்ம சொல்லலாம். ஐ மீன் கம்பெனிக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் இந்தமாரி. பட் நடுவில் பார்த்தோன்னா ஏஜேலி வந்து தன்னோட பீக்கில் இருந்தாங்க. பட் அவங்க தன்னோட ஹஸ்பண்டுக்காக அங்கே வந்து அதை விடுறாங்க ரெஸ்லிங் இதை. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ரொம்பவே பாவம். ஸோ ஃபைனலி அவங்க வந்து திரும்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான ரன்னும் வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம வந்து சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபோட்டோ வேணால் காட்டுறேன். ட்ரிபிள்ஸ் தான் அந்த ஃபோட்டோ வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் வந்து அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க ஏஜேலி. அண்ட் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஏஜேலி வந்து ஒரு ஃபுல் டைமர் மாதிரி தான் இருப்பாங்க. எஸ், அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு ஃபுல் டைமர் மாரி. லைக் நம்ம பங்கு பார்க்குறோம்ல அந்தமாரி கூட நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் எப்போல்லாம் இந்த மாதிரி ரிட்டர்ன் நடக்குதோ இல்லை கம்பெனியில் திரும்பி யாருன்னா வராங்கன்னா நம்ம பார்ப்போம்ல நம்மளோட ட்ரிபிள் ஹெச்சோட ஐகானிக் பாயிண்ட்டு. ஸோ பேக் ஸ்டேஜில் அந்த ஃபோட்டோ வந்து வருது. நான் வந்து காட்டுறேன். பங்கோடு பாரு ஒரு ஃபோட்டோவில். பை த வே, ஸோ ஐகானிக்கான இந்த பாயிண்ட் ஃபோட்டோ வந்து வந்துடுச்சு பேக் ஸ்டேஜ்லேருந்து. தென் ஆஃப்டர் இந்த சம்பவம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏஜிலி வந்து இந்த ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐசி டைட்டில் தானே உமன்ஸோட ஐசி டைட்டில் வந்து காட்டுவாங்க. ஸோ இதை வந்து அவங்க வேணும்ன்ட்டே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இன்டர்நெட்டில் போயின்னு இருக்குது. லைக் அவங்க வந்து கம்முன்னு போயின்னு இருப்பாங்க. திரும்பியும் வந்து அந்த டைட்டில் வந்து ஷோ ஆஃப் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த டபிள்யூயோட ரியல் இதுலேயே பார்த்துருந்தோம். ஸோ ஐ மீன் லேட்டராக வந்து சொல்லுவாங்களே போய் நீங்கள் இது பண்ணுங்கள் ரிங்கில். ஸோ மேபி இங்கே டபிள்யூ பார்த்தோன்னா ஏஜேலியை வந்து அந்த ஐசி டைட்டிலுக்காக போகிற மாதிரி கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஏஜேலி வர்சஸ் பெக்கிக்கான ஃபார் த ஐசி டைட்டில். ஸோ இப்போதுக்கு அஃப்கோர்ஸ் மிக்ஸ் டாக் டீம் மேட்ச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்மளோட பங்க் ஏஜேலி வர்சஸ் செத் அண்ட் பெக்கி. அண்ட் இங்கே நான் ஒரு ஃபனியான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். எப்போல்லாம் இந்த மாதிரி ஷாக்கிங்கான ரிட்டர்ன் வந்திருக்கோ அண்ட் இது எல்லாத்தையும் யார் விட்னஸ் பண்ணியிருக்கா, நம்மளோட செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் தான். ஏன்னா கோடி வந்து இந்த கம்பெனியில் வரல. அப்போ கூட அவர் யார் முன்னாடி ரிட்டர்ன் பண்ணியிருப்பார், நம்மளோட செத் ராலன்ஸ் முன்னாடி தான் ரெசல் மேனியாவில் அவரோட ஆப்போனண்ட் யாருன்னு அந்த ஒரு கதை வந்தது. தென் எஸ், நம்மளோட சிஎம் பங்க் கூட ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். செத்து வந்து அந்த வார் கேம்ஸோட பாட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் எப்படி அவர் கத்தின்னு இருப்பார் நம்ம பார்த்துருந்தோம். ஏஜிலி கூட ரிட்டர்ன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் அவர் தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரிட்டர்ன், ஷாக்கிங் ரிட்டர்னில் நம்மளோட செத்து தான் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருக்கார். இதை நீங்கள் வந்து மறக்காதீங்க. அண்ட் ஏஜிலி ரிட்டர்ன் பண்ணதுக்கான வியூஸ்லாம் பார்த்தோன்னா பிச்சின்னு வந்து போயின்னு இருக்குது. அவங்களோட ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் 1 ஹவரில் வந்து 1.7 மில்லியன் வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்டு 95K லைக்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆகும்போது வேறு லெவலில் பார்த்தோன்னா இன்டர்நெட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க ஏஜேலி. ஆல்சோ உடனே டபிள்யூ பார்த்தோன்னா அவங்களோட நியூ மர்ச்சன்டைஸையும் வந்து போட்டாங்க தன்னோட டபிள்யூ ஷாப்பில். ஸோ அஃப்கோர்ஸ் ஏஜிலிக்கு பார்த்தோன்னா மர்ச்சன்டைஸ்லேயும் வந்து நல்லா ஒரு இது இருக்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவங்க கம்பெனியில் இல்லாத போது கூட நான் வந்து பல ஃபேன்ஸை அவங்களோட கேமிங்கான ட்ரெஸ்லாம் வந்து போட்டு பார்த்துருக்கேன். ஏஜிலி ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து தன்னோட ரியாக்ஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நியோமி, நம்மளோட பேஜ், ஸோ மாமிஸ் ஹோம் அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி பார்த்தோன்னா ராக்ஸின் வந்து ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் இப்போ ஏஜிலி ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஏஜிலி வர்சஸ் ராக்ஸினுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் ராக்ஸின் வேறு இப்போ ஹீல் வேறு. ஸோ கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏஜிலி ரிலேட்டட் அப்டேட்ஸு. அண்டு ஐ திங்க் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். தென் ஏஜிலி சொல்லும்போது இவங்க வந்துட்டாங்க. பட் மேபி நம்மளோட ஏஜே வந்து போகிறாரு. நான் சொல்கிறது ஏஜே ஸ்டைல்ஸ் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தோன்னா அவர் வந்து இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அண்ட் கிளியராக தெரிஞ்சு அவர் வந்து டைமை வந்து காட்டுறாரு. ஸோ என்கிட்ட இன்னும் ரொம்ப நேரம்லாம் கிடையாது, டைம் வந்து முடியுது அந்த மாதிரி பார்த்தோன்னா அவர் வந்து
அந்த சாண்ட் கிளாக்குன்னு நம்ம சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸால் அதை ஏற்றுக்க முடியல. பட் ஏஜே ஒரு வகையில் காட்டுறாரு, அவருக்கும் வந்து டைம் இல்லை, அவர் வந்து போக போகிறாரு. ஸோ நான் ஹோப் பண்ணுறேன் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலோட கடைசி ரன் வந்து லிட்ரலி நல்லா வந்து புக் பண்ணணும், அவரை மொக்கையாக வந்து புக் பண்ணிடக்கூடாது. இது ஆஸ் அ ஃபேன் நான் வந்து ஹோப் பண்ணுறேன். தென் நம்மளோட பிளட் லைன் பற்றி பேசுவோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட அப்டேட் வீடியோவில் கெஸ்ஸிங்கில் வந்து சொன்னேன். ஸோ மேபி நம்ம அகைன் பிளட் லைனை வந்து பார்ப்போன்னு ஏன் எது எப்படி எல்லா டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி நான் வந்து போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ ஊசோஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கர் அண்ட் ப்ரௌசன் ரீட்கான ஒரு டாக்டி மேட்ச் நம்ம வந்து இந்த ரெசல் பலோசாவில் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தோன்னா ரிப்போர்ட்ஸு இப்போ வந்துடுச்சு. ஏன் வந்துடுச்சு, எப்படி வந்துடுச்சு, நான் போன அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் இன்னொரு அப்டேட் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட ப்ராக் லெஸ்னர் பற்றி. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் அவரோட டேட் இருக்குல்ல, ஐ மீன் அப்பீன்ஸ் பண்ணுறது, அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து லிமிட்டடாக இருக்குது. லிமிட்டட்னா அகைன் நான் கொஞ்சம் அழுத்தம் தரேன், இதில் ரொம்ப லிமிட்டட், வெரி லிமிட்டட்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ப்ராக்கை நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் ஸ்லாமில் பார்த்தோன்னா இப்போ தானே பார்க்குறோம் ரெசல் ப்ளோஸாக வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் பார்த்தோன்னா ப்ராக்கை டபிள்யூ பார்த்தோன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. இதால் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 2-3 விஷயம் ப்ராஃபிட்டு. ஒன்று, ப்ராக் வந்து கம்பெனியில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட்டு. ரெண்டாவது வந்து ப்ராக் மாதிரி ஒரு பெரிய பிக்கர் நேம் மெகா ஸ்டாரோட ஒரு நேம் வந்து இருக்கும். மூணாவது வந்து ப்ராக்கை பார்த்தோன்னா யூஸும் வந்து பண்ணுவாங்க. பட் அகெயின் ரேராக தான் வந்து ப்ராக்கை பார்த்தோன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. நான் சிம்பிளாக சொல்லணும்னா ப்ராக் கூட நம்ம அந்த காவ்பாய் கேரக்டரில் ரன் பார்த்தோம்ல, அந்த மாதிரிலாம் அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தோன்னா ரோமனியோட அவர் வந்து அதிகமாக மேட்சஸ்லாம் வந்து பண்ணுவார், ரெகுலராக இருந்தார். பட் அது வந்து நம்ம பார்த்தது கடைசி அந்த ரன்னு. இந்த ப்ராக் நம்ம வந்து ரொம்ப ரேராக வந்து பார்க்க போகிறோம். இன்னும் அப்டேட் இருக்குது, நான் ப்ராக் பற்றி பேசுகிறேன். தென் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மூவி இருக்குல்ல, அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து சில போஸ்ட் வந்து வருது. ஸோ ரோமனோட கேரக்டர் எப்படி எந்த அதுன்னு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அவர் வந்து ஜப்பானில் இருக்கிற அந்த அக்குமா கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், பட் இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் நம்மளோட கோடியோ வந்து என்ன கேரக்டர் எந்த ஊர் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. ஈவன் நம்மளோட இவரும் இருக்கார், வித்வா ஜாம்பாலா, என்ன நேம் சரியாக தெரில, பட் அவரும் வந்து இருக்கார். இப்போ தான் அந்த மദ്രാசி மூவியில் வில்லனாக இருக்கார்ல, துப்பாக்கிலி வில்லனாக இருப்பார்ல, அண்டு அஞ்சானில் வந்து நண்பனாக இருப்பார்ல. ஸோ இவரும் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இருக்கார். நம்ம இந்தியாவை தான் பார்த்தா வந்து ரீப்ரசென்ட் பண்ணுறாரு இந்த மூவியில், அந்த கேரக்டரில் இருக்க போகிறாரு. ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் மூவி ரிலேட்டட் சில அப்டேட்டு. தென் இப்போ வந்து பேசுவோம் ஜான்சனை பற்றி. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜான்சனோட இந்த ஸ்மாக்டவுன் தான் வந்து அவரோட கடைசி ஸ்மாக்டவுன். கேன் யூ இமேஜின், அவர் வந்து எத்தனை ஸ்மாக்டவுன் பண்ணியிருப்பார், பல லெஜெண்டரியான மேட்சஸ் பண்ணியிருப்பார், பல மூமெண்ட்ஸு. பட் அவரோட லைஃபோட இந்த ஸ்மாக்டவுனில் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணது கடைசி ஸ்மாக்டவுன். இதுக்கப்புறம் வந்து அவர் எந்த ஸ்மாக்டவுன்லேயும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ புரியுதுன்னு நினைக்கிற நிறைய பேருக்கு. ஸோ உண்மையிலே ஜான்சன் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. அண்ட் இப்போது டைம் வந்து கிடையாது. அண்ட் இதனால தான் பார்த்தோன்னா அவர் வந்து மேட்சஸில் சில மூவ்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பார். கர்ட் ஆங்கிளோட அந்த ஆங்கிள் லாக் போட்டிருப்பாரு. ஏஜே ஸ்டைலுக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஸ்டைல் கிளாஸ் போட்டிருப்பாரு. எண்ட் ஆஃப் டேஸ் வந்து போடுவார். அண்ட் கோட் ரெட்டு, பாப் அப் பவர் பாம்பு நம்மளோட கெவின் ஓவன்ஸ்க்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி. ஏன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து ஓப்பன் சான்ஸ் பண்ணும்போது ஜான்சனா கூட அந்த NXT காலப்பில் வந்துருப்பார். அது ஒரு பெரிய கதை இருக்குது. தென் நிறைய இந்த மாதிரி யார் கூடலாம் அவர் வந்து தரமான ஸ்டோரி மூமெண்ட் வச்சுருக்காரோ, பட் மேட்ச் இப்போ பண்ண முடியாது, ஏன்னா டைம் கிடையாது. ஸோ அதனால ஜான்சனா பார்த்தீங்கன்னா இப்போது தன்னோட மேட்சஸ்லாம் வந்து அதை ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ லிட்ரலி இது பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கு. ஆனால் நான் ஸ்டில் ஹோப் பண்ணுறேன் ஏஜே ஸ்டைல் கூட ஜான்சனா வந்து ஒரு மேட்ச் பண்ணோன்னு. ஐ நோ டைம் இல்லை, பட் ஸ்டில் நான் வந்து ஹோப் பண்ணுறேன் ஜான்சனா வந்து அகெயின் ஏஜே கூட ஒரு ஃபியூட் வந்து பண்ணும், மேட்ச் பண்ணும். அண்ட் இன்னொரு அப்டேட் நான் அப்படியே ஏஜே ரிலேட்டட் ஷேர் பண்ணிடுறேன். நமக்கு என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா, ஏஜே வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் இருக்குல்ல, அது இன்னும் ஸ்டில் வந்து நடக்க போகுது. ஐ மீன் ஏஜே வர்சஸ் டாமோட ஃபியூட் வந்து இன்னும் முடியல. ஏஜே ஸ்டில் டாம் பின்னாடி தான் வந்து போக போகிறாரு. ஸோ நான் என்ன ஹோப் பண்ணுறேன்னா, அந்த டைட்டில் ஏஜே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே வந்து நம்மளோட சீனா அந்த டைட்டிலுக்காக மேட்ச் பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஐசி டைட்டில் வந்து ஒரு நீடு இருக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஸோ இது ஒன்றா. அண்டு இன்னும் சில பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. நம்மளோட எட்ஜ் இருக்கார், பட் எட்ஜால் வர முடியாது பிகாஸ் AEW கான்ட்ராக்டில் இருக்கார். பட் எட்ஜ் அண்டு ஜான்சனா வந்து ஒரு பெரிய லெகசி வச்சுருக்காரு. ரெண்டு பேரோட அந்த ரைவல்ஸ்லாம் வந்து தரமான ஃபியூட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் வந்து கிடையாது. ப்ளஸ் எட்ஜால் வந்து வரவும் முடியாது. கர்ட் ஆங்கிள் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் வந்து சீனா தன்னோட மேட்சஸில்
இவங்களுக்குலாம் வந்து ட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜான்சனோட லேட்டஸ்ட் போஸ்ட்டை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எங்கே எட்ஜோட ஃபோட்டோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாவில். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வேணும். அண்ட் ஏடபிள்யூ நினச்சா அலோவ் பண்ணலாம், நினச்சா ஏஜ் வரலாம். பட் ஐ திங்க் டைமிங் கிடையாது. அவரே வந்து ஒரு தனி கதையில் இருக்கார் ஏஜ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எட்ஜ் வர்சஸ் சீனாக்கான ஃபியூட் பார்க்க முடியாது. அகைன் பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னெட் ப்ராக் லெஸ்னர் பற்றி. ஸோ ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கு இது வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ என்னன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை அவரோட ஓஜி ஃபார்மில் வந்து புக் பண்ண போகிறாங்க. எஸ், ஓஜி ஃபார்முன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஓல்டு பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் மாதிரியே பார்த்தீங்கன்னா புக் பண்ண போகிறாங்க. அகெயின் அந்த காவ்பாய் மாதிரி வந்து கிடையாது. வருவார், பிளாஸ்ட் பண்ணுவார், போவார். ஸோ அந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக் லெஸ்னரோட புக்கிங் வந்து இருக்க போகுதுன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா மேபி இப்போ அவர் வந்து குந்தர் கூட மேட்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் நடக்குது, இப்போ கோடி கிட்ட எப்படி தோத்தாரோ அந்தமாரி தோற்றுருவார். பட் இல்லை, ப்ராக்கோட ஓஜி மாரி அவங்க வந்து புக் பண்ணுறாங்கன்னா பல மேட்சஸில் நீங்கள் வந்து ப்ராக்கை ஜெயிக்கிறது பார்க்கலாம். மேபி இந்த ஜான்சனா மேட்ச்சில் கூட வந்து ப்ராக் ஜெயிக்கலாம் அண்ட் ஹேண்ட் செக் பண்ணி கூட வந்து போகலாம். ஸோ ஐ மீன் நீங்கள் அந்த பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் மேட்சஸ்லாம் பார்த்துருந்தீங்க, அந்த புக்கிங்லாம் ப்ராக் லெஸ்னரோட கேரக்டர் அப்படி தான் வந்தாருன்னா டாமினேட் பண்ணுவார், மேட்சை ஜெயிப்பார், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ ஒன்லைனில் சொல்லணும்னா அந்த பீஸ்ட் ப்ராக் இருந்ததில் அந்த தாடி இல்லாமல் சேவில் அதே ப்ராக் லெஸ்னர் மாரி தான் புக் பண்ண போகிறாங்க. பட் இந்த வாட்டி சேவ் மூஞ்சி இல்லாமல் அந்த தாடியோட வந்து இருக்க போகிறாரு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ சீனா வர்சஸ் ப்ராக்கான அந்த ரெசல் பலோஸால் மேட்சை கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் புக்கிங் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அண்ட் உண்மையிலே அப்படி பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி அது வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக.